ஜிஓ ஏடிக்கு விசில் போடே, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடே, டிராகன் வேட்டைக்கு விசில் போடே, ஏ நண்பி ஏ நண்பா விசில் அடி என்னோடு. டேய் அப்பா எங்கடா? அம்மா எங்க? டேய் சே எடுறாதைய. என்னடா வேணும்? முதல்ல தூக்கி போடுறா. எதே தூக்கி போடுறதா? அதுவும் இதையவா? தம்பி இனிமேல் நம்ம தான் புரியுதா? ஓட்டேல உனக்கு இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க. ஓட்டுனா என்னடா, எல்லாத்தையும் ஓட்டு போட சொல்லுவேன்டா. நான் தன்னந்த நீ ஆளு நீ ஏழ நம்ம பாரு. வணக்கம் புட்டா. அங்கிள் என்ன இது அலங்கோலம்? பை த பை அந்த எலெக்ஷனில் நான் நிற்க போகிறேன் புட்டா. அதனால என்ன கேட்டப்போ போச்சுடா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரு தொலை தாங்க முடியாதே. ஆமாம், உங்ககிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருக்கும்? அப்ளை பண்ணியிருக்கேன் அங்கிள், கண்டிப்பாக வந்துடும். அப்படியா? ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு. இன்னும் இப்படி பசிக்குது, என்ன பண்ணா? உனக்கு பசிக்கிட்டா புட்டா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. பீஸா, பர்கர், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, என்ன வேணும்னு கேளு. கண்டிப்பாக இதெல்லாம் எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் வாங்கி தருவேன் புட்டா. இதுக்கு நீங்கள் வாங்கி தர மாட்டேன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கோ இந்த ஆப்பிள் சாப்பிடுடா. நான் வேணா கட் பண்ணி காட்டுமா புட்டா? ஏன் எனக்கு கையிலே அங்கிள், நானே சாப்பிட்டுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலெக்ஷன் வந்தால் போதுமே, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒரு ஓட்டு வேறையே. செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா ஓட்டா? ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் பெண்டிங், டியூஷன் ஃபீஸு நீ படிக்கவே மாட்டேன், வெளியே இருந்தாலும் பரவாயில்ல வந்து கட்டுவேன். ஓகேவா? நிறுத்துடா போஸ்டா வாய்ஸ். ஏண்டா அவனுக்கே ஓட்டு இல்லை, அவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கா? ஆகாபடி. என்னோட ஓட்டு இல்லையா? ஓ மை காட். யாருனே யாருனே என்னங்கப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? அப்பா வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கலான்ட்டு இருக்கேன்டா. பா உங்களுக்கு எதுங்கப்பா இந்த வேலை? அப்போ இவன் ஜெயிச்சா மட்டும் பரவாயில்லையா உனக்கு? ஜெயிக்கக்கூடாது தான், ஆனால் உங்களையும் நம்ப முடியாதே. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று பேசுவீங்க, எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறம் வேறு ஒன்று பண்ணுவீங்க. நம்ப முடியாது. என்ன கரெக்டாக கேட்குறான். அது வந்து மேலே இடத்துல வந்து ப்ரெஷரு, அது அப்படி தான். அதெல்லாம் விட ஜெயிக்கூடாது, அவ்வளோதான். நான் எலெக்ஷன் நினைக்கிறேன். சும்மா உருட்டுங்க. இப்போ ஒரு பேச்சு, அப்புறம் ஒரு பேச்சு. அருண், லாக்டவுன் பீரியடில் நான் தான் உனக்கு நாங்கள் தான் உனக்கு பாஸ் மார்க் போட்டு விட்டோம், மறந்துட்டியா நீ? அப்படி போட்டு தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாக்டவுனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க படிக்காமல். சாரி அங்கிள், ஆல் பாஸ் போடுறதுக்காகலாம் ஓட்டு போட முடியாது. நான் மாதம் லேடிஸ்க்கு 1000 இல்லை, இந்த தடவை 2000 தருவேன். நான் வந்து 5000 கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் கொடுப்பேன். நான் 8000க்கு கூப்பன் தருவேன். நான் எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன், ஃப்ரிட்ஜு. லேடிஸ்க்கு இந்த முறையும் பஸ்ஸு ஃப்ரீ. ஜென்ஸுக்கும் பஸ்ஸு ஃப்ரீ. என்னடா அது? என்ன கேட்டா உங்களுக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 2 பேர் நல்லா உருட்டுறீங்க, உருட்டுன்னு. சரி, அப்போ நான் வந்து போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், குழந்தைகளுக்கு வந்து பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தருவேன். எதே பா, என் ஸ்கூல்லேயே ஒரு சில பசங்களாம் கஞ்சாவெல்லாம் வச்சுருக்கானுங்கப்பா, என்னப்பா சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் கடைசி 5 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 25,000க்கு மேலே போக்சோ 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க வந்து நிறையா இந்த செக்ஷுவலாக ஹராஸ்மெண்ட் ஆகிருக்காங்க லாஸ்ட்டு 5 இயர்ஸில். என்னப்பா பேசுகிறீங்க? இந்த இலவசத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த விவசாயிகளுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, அதை சொல்லுங்கள். விவசாயிகள் ஃபார் ஃபார்மர்ஸ், ஐ ஹாவ் அன் ஐடியா அரௌண்ட். என்ன ஐடியா அங்கிள்? என்ன ஐடியானா, அரிசி எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. கிழிஞ்சது, உருப்பட்ட மாதிரி தான் நாடு. இருடா, நாங்கள் இல்லைனா வரக்கூடாதவங்களாம் உள்ளே வந்துடுவாங்கடா தமிழ்நாட்டுக்குள்ளே, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, நீங்கள் சின்ன பசங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ முட்டாளுங்க கிடையாது, அவங்களால கண்டிப்பாக உள்ளே வர முடியாது. சரி, எதை சொன்னாலும் குறை சொல்கிறையே, அப்படி நீ யாருக்கு ஓட்டு போட போகிற? அப்படி நீ யாருக்கா ஓட்டு போட போகிறீங்க? சொல்லட்டுமா?
எந்த ஒரு தலைவன் மக்களுக்காக நிற்கிறானோ, எந்த ஒரு தலைவன் ஊழலே பண்ண மாட்டேன்னு சொல்கிறானோ, எந்த ஒரு தலைவன் ₹1 கூட மக்களோட காசுலேருந்து அடிக்க மாட்டேன்னு சொல்கிறானோ, எந்த ஒரு தலைவன் விவசாயிகளுக்காக வந்து நிற்கிறானோ, எந்த ஒரு தலைவன் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறானோ, எந்த ஒரு தலைவன் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறானோ, எந்த ஒரு தலைவன் குழந்தைங்களோட ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறானோ, எந்த ஒரு தலைவன் சாதி மதம் பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும்னு நினைக்கிறானோ, எந்த ஒரு தலைவன் எந்த அழுத்தத்துக்கும் பயப்படாமல் எல்லாத்துக்கும் துணிஞ்சு மக்களுக்காக முன்னாடி வந்து நிற்கிறாரோ அவருக்காகத்தான் எங்கள் ஓட்டு. அவருக்கு மட்டும்தான் எங்க ஓட்டு. கொண்டாடாத. இந்தா நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு.